பார்த்திங்கன்னா 6th May டைம் இப்போ 9:30 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு நேரோ சிபிஆரோட ஃபார்ம் ஆகிருக்கு. ரொம்ப நேரோவாக என்னன்னா 24,463, 62, 61 இந்த இதில் இருக்குது ஒரு பாயிண்டில். அப்போனா வந்து மார்க்கெட் கண்டிப்பாக ட்ரெண்டிங்காக இருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அவங்க வந்து பொசிஷன் எடுத்தாங்க. ஆனால் ப்ரீமியம் வந்து ஏறவே இல்லை. அப்போனா அவங்க 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் இருக்காங்க. ஆனால் எந்த பக்கம் வந்து அவங்க ரூட் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரில. ஆனால் இந்த வயலண்ட் மூவ் இருக்கும்போது இந்த சைடில் வந்து என்னென்னா என்னோடய கணிப்பு இந்த இடத்துல வந்து அவங்களோட காலோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ வந்து டிராஸ்டிக்காக விழுந்திருக்கு. இதில் வந்து என்னென்னா ட்ரெண்டிங்காக வந்து மார்க்கெட் வந்து கீழே விடுறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், நேற்று வந்து எடுத்து வச்சுருந்தா நம்ம அந்த ப்ரீமியம் தான் அது. அந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா எல்லாமே 2 சைட்லும் கால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 34% வந்து இங்கே வந்து இதுவாக இருக்குது, டிகேவாக இருக்குது. அதே மாதிரி வந்து புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% டிகேவாக இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து 50% வந்து ப்ரீமியம் வந்து டிகேவாக இருக்குது. ஓகேவா? நல்லா வந்து டிராஸ்டிக்காக நேற்று எடுத்து புஷ்னா இன்றைக்கி காலையில் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டிகே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம புஷ்ஷில் இருந்தோன்னா இந்நேரத்துக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துக்கலாம். இப்போ கூட என்னென்னா அவங்க ஆப்ஷன் ரைட்டராகல, இப்போ அவங்க ஆப்ஷன் பையராக வந்து நேற்று இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பக்கம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா புட் சைடில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி இப்போ டிராஸ்டிக்காக கீழே வந்திருக்கு. இப்போ இனிமேல் திருப்பி அவங்க பொசிஷன் எடுக்கிறாங்கன்னா திருப்பி இன்றைக்கே வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து அவங்க பண்ணுறத பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்காக போகும், நேரோ சிபியாக இருக்குது, எதனா ஒரு ரூட்டை தண்ணி உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளைண்ட்டோட வந்து எண்ணங்கள் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அவங்க ஒரு 2 பக்கமும் வந்து திருப்பி வந்து ரைட்டிங், அதாவது ஆப்ஷன் செல்லிங்கில் அந்த பொசிஷன்ஸ் வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய வந்து ஸ்கோப்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்னென்னா அவங்களுக்கு இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து நான் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணால் 30-40 பாயிண்ட் மைனஸ் போவோம், திருப்பி கீழே வரும். அதனால் வந்து நம்மளோட வந்து டாலரன்ஸ் வந்து அதிகமாக வைக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேடுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஓகேவா? இதில் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஹை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். 9:37 ஆகிருக்கு. இந்த இடத்துல நிறைய வந்து பார்த்திங்கன்னா கால் பில்டப் இருக்குது. அதனால் சூப்பர் என்ட்ரிலே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுக்கலாம். என்ன ட்ரேடு எடுக்கலாம்னா காலை வந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகே, எந்த பொசிஷன்னா 500 காலை வந்து ப்ரீமியம் எது அதிகமாக இருக்குது, 24,350 இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? செல்லு எவ்வளோனா வந்து 10 லாட்ஸ். தேதி 6 நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு இது. நம்ம ட்ரேடு வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட்டு ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம எவ்வளோக்கு பண்ணியிருக்கோன்னா வந்து 152.55 வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம சார்ட் எடுத்தாச்சு. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இங்கே வந்து நம்ம 60 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வச்சுக்கிறோம். கீழே நம்ம டார்கெட் வந்து இது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இது 127, செகண்ட் டார்கெட் வந்து இது 78. சரி பார்ப்போம், திருப்பி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 9:55 ஆகுது. ஆக்சுவலாக இங்கே சப்போர்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன சப்போர்ட்னா 24,400 அந்த சப்போர்ட் இருக்குது. ஓகே, அங்கே வந்து என்னென்னா சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுது. சப்போர்ட் வந்து சஸ்டைன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. சப்போஸ் இதை வந்து புஷ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த S2 வரைக்கும் வரும். எங்கன்னா 24,337. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா இங்கே நம்ம இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை வந்து ப்ரீமியம் வந்து கிராஸ் பண்ணிச்சு. இப்போ 119 வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? 119னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 23,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. 23,000னா நம்மளுக்கு இங்கே 1% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம பொசிஷனை கூட ஹெட்ஜ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் இருக்குது ஸ்பாட்டில். அதனால் வந்து என்ன பண்ணலாம், இது டவுனில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே சப்போர்ட்லாம் இருக்குது. அதனால் நம்ம பொசிஷனை வந்து இந்த இடத்துல வந்து ஹெட்ஜ் பண்ணலாம். ஆனால் வந்து ரேஞ்ச் எங்கன்னா இது வரைக்கும் வரும், 79 வரைக்கும் ப்ரீமியம் குறையும். இருந்தாலும் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பொசிஷனை வந்து ஹெட்ஜ் பண்ண போகிறோம். என்ன பொசிஷன் நம்ம ஹெட்ஜ் பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து காலை வந்திருக்கல செல் பண்ணியிருக்கல, இப்போ வந்து புட்டை வந்து செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 24,450. ஓகே, எவ்வளோனா வந்து நம்ம 10 குவான்டிட்டி வந்து செல் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து நம்ம சேவும் பண்ணியாச்சு. இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாங்கல் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இதை பிரேக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல,
இல்லாட்டி வந்து இந்த சப்போர்ட் எடுத்தாலும் வந்து பரவாயில்ல. இல்லாட்டி அதை விட்டால் நெக்ஸ்ட்டு வந்து 24,300 எடுக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இறங்கினா 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வந்து என்னென்னா ஒரு சைடில் ஏறும், ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கும். அப்போ 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 300 வரும்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து அடிவாங்க. இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து நம்ம எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னா நம்ம 30 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே பண்ணாலும் நம்மளுக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து பண்ணாலும் 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் இருக்கும். ஓகே, அதுதான் இப்போ பண்ணியிருக்கோம். என்ன ஆகுது சொல்லிட்டு அடுத்தடுத்த வந்து ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா 11:15 ஆக போகுது. இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே 24,400 வந்து பார்த்தீங்கன்னா 2 பொசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 1.69 crores, இன்னொன்று வந்து 1.76 crores. ஓகேவா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாடல் மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக இப்போ 10 மணிலேருந்து 11:15 வரைக்கும் ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு அந்த ரேஞ்ச் ப்ரௌட்டுக்குள்ளேயே. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஆக்சுவலாக 2 பொசிஷன் நம்ம வச்சுருந்தோம். ஒரு பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 54 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு காலில் வந்து ப்ராஃபிட் இருக்குது. புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.55% வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல வந்து 54 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. 54 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. 40,000னா நம்ம கேபிட்டல்லேருந்து நம்மளுக்கு 20 lakhs கேபிட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா 2% வந்து ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நான் இந்த பொசிஷனை வந்து நான் ஹோல்ட் பண்ண போகிறேன், எண்ட் ஆஃப் த டேயில் வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குறோன்னு பார்க்கணுன்னா இந்த பொசிஷனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இதுதான் வந்து கரெக்டான டைமு இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி நான் ஹோல்ட் பண்ணுறேன், ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, எண்ட் ஆஃப் த டேயில் வந்து என்ன ரிசல்ட் வருதுன்னா அதை நம்ம பார்ப்போம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது. ஆக்சுவலாக இந்த 10 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் இந்த 1 hourலேயே கூட பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்படியே மார்க்கெட்டை வந்து கன்சல்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த கன்சல்டேட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம ப்ரீமியத்தில் வந்து எதனா சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ப்ரீமியம் போய் நம்ம பார்ப்போம். ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கில் 52 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போனா இங்கே வந்து நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் இருக்குது. 60 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குன்னா இங்கே வந்து 40,000 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, அதனால் வந்து இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. இன்னும் வந்து 1 hour கழிச்சு வந்து நான் வந்து எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்த கன்சல்டேஷனில் ப்ரீமியம் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படியே நிற்கிது. அப்போனா ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒரு வயலண்ட் மூவ் வந்து போக போகுதுன்னு அர்த்தம்.